ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திக் தீபம் சீரியலேருந்து சூப்பரான ஒரு ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்தியை கல்யாண மண்டபத்தை விட்டு சாமுண்டீஸ்வரி வெளியே போக சொல்லும் போது அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, நான் அந்த மண்டபத்தை விட்டு போகிறது எனக்கு பெரிய விஷயம் கிடையாது, ஆனால் என் மேலே வீணான பழியை சுமத்தி இருக்கிறாங்க. அப்படியே நான் போனோம்னா அப்போ இவங்க சொன்னது எல்லாமே உண்மையாயிரும். அதனால் இந்த தப்பு நான் பண்ணலைன்னு சொல்லிட்டு நிரூபித்ததுக்கு அப்புறமா நான் அங்கேருந்து கிளம்பி போயிருந்தேன் அப்படின்னு சொல்லும் போது அப்போ சந்திரகலா சொல்கிறாங்க, அக்கா இவன் பேச்செல்லாம் நீ நம்பிட்டு இருக்காத, ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போக சொல்லு அப்படிங்கும்போது அப்போ சாமுண்டீஸ்வரியும் கார்த்தியை பார்க்குறாங்க. ஆமாம், இந்த மண்டபத்தொட்டி நீ போய் தான் தீரணும் அப்படிங்கும்போது நான் இது வரைக்கும் நான் உங்ககிட்ட ஏதாவது தப்பாக நான் உங்கள் வீட்டில் வச்சு நடந்திருக்கேனா? அது மட்டும் இல்லை, உங்களுக்கு என் மேலே கோவம் இருக்கலாம், அதாவது நான் திமிர் பிடிச்சவன்னு சொல்லிட்டு கோவம் இருக்கலாம், ஆனால் நான் தப்பானவன்னு சொல்லி நீங்கள் நினச்சிருந்தா நீங்கள் சொல்லுங்கள், நான் இப்போவுமே இந்த மண்டபத்தொட்டு போயிருந்தேன்னு சொல்லவும் இது கெட்டதுமே சாமுண்டீஸ்வரி எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்தாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, சரி நீ இந்த தப்பு பண்ணலைன்னு சொல்லி நிரூபிச்சுட்டு நீங்கள் இருந்து கிளம்பி போகலாம் அப்படிங்கவும் அதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு கார்த்தி கேட்கவும் உடனே சந்திரகலா தடுக்கிறாங்க. அக்கா இவன் பேச்செல்லாம் கேட்காது அப்படிங்கும்போது, இல்லை சந்திரகலா நான் சொல்கிறத கேளு, அவன் பக்கமும் நியாயம் இருக்குல்ல, அவன் தப்பு பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு அவன் பேசிகிட்டு இருக்கான், அது நிரூபிச்சுக்கிட்டு அவங்க இருந்து போகட்டும் அப்படின்னு சொல்லவும் கார்த்தியும் சரின்னு சொல்கிறாங்க. ஆனால் சந்திரகலா பார்க்குறாங்க, ஐயோ எப்படியாவது இந்த டிரைவரை துரத்திடலான்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, ஆனால் அவன் இந்த மாதிரிக்கு பேசிட்டானே, அக்காவும் போக வேண்டாம்னு சொல்லி தடுத்து நிறுத்திட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா நினைக்கிறாங்க. ஆனாலும் சிவனாண்டி அவங்க கண்ணை காட்டுறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பார்த்துக்கிட்டது அப்படிங்கிற மாதிரி கண்ணை காட்டவும் அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா கார்த்திகிட்ட அவங்க டைம் கொடுக்குறாங்க, உனக்கு இத்தனை நாள் தான் டைம், இதுக்குள்ளேயும் நீ தப்பு பண்ணலன்னு சொல்லிட்டு நிரூபிச்ச தீரணும் அப்படிங்கவும் கார்த்தியும் சரி அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு பரமேஸ்வரி பாட்டி அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. எப்படியாவது என் பேரனுக்கும் பேத்திக்கும் இந்த நிச்சயத்தை நல்லபடியாக நடக்கும்னு சொல்லிலாம் நினைச்ச முருகா, ஆனால் கடைசியில் இந்த மாதிரி நடந்து போச்சு அப்படிங்கும்போது அப்போ முருகர் சொல்கிறாங்க, ஒன்றும் கவலைப்படாத பரமேஸ்வரி, எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும், எல்லாம் நல்லதுக்கு தான் அப்படிங்கும்போது, ஆமாம் நீயும் ஆரம்பத்திலேருந்து இதுதான் சொல்லிக்கிட்டே இருக்கிற, ஆனால் கடைசியில் பாரு என் பேரனுக்கும் பேத்திக்கு நிச்சயார்த்தம் நடக்கவே இல்லை, அது மட்டும் இல்லாமல் என் பேரனை பற்றி இந்த மாதிரி தப்பான ஒரு குற்றச்சாட்டு வச்சுட்டாங்களே, என்னதான் நடக்க போதே தெரியல அப்படிங்கும்போது எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முருகர் மறைஞ்சிருந்தாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி என்ன ஏதுன்னு சொல்லிட்டு விசாரிக்கிறதுக்காக அவங்க நேரா மாயா மகேஷ் அவங்க இருக்கிற வீட்டுக்கு கார்த்தி வராங்க. அப்போ அவங்க ரெண்டு பேரும் கார்த்தியை பார்த்ததுமே கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ கார்த்தி அவங்க ரெண்டு பேருமே பார்க்குறாங்க, பார்த்து கேட்குறாங்க, சொல்லுங்க மகேஷ், உங்களை நான் தான் அடிச்சேன்னா நல்லபடியாக என்னை பார்த்து சொல்லுங்க அப்படிங்கவும் அப்போ மகேஷ் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்கிறாங்க. உண்மையை சொல்லிடுங்க, நீங்கள் என்கிட்ட எதுவுமே மறைக்க முடியாது, ஆனால் உங்களுக்கு யாரோ எந்த செய்திருக்கிறாங்க, ஆனால் ஏன் மேலே நீங்கள் எதுக்காக இப்படி இந்த மாதிரி பழியை சுமத்தினீங்க, நீங்கள் உண்மையை சொல்லுங்கள், மண்டபத்தில் வேணால் உங்களை யாராவது மிரட்டியிருக்கலாம், ஆனால் இங்கே நம்ம 3 பேர் மட்டும்தான் இருக்கிறோம், அதனால் நீங்கள் உண்மையை சொல்லுங்கள், அன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கள் அப்படிங்கும்போது உடனே அவங்க மகேஷும் மாயாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ மாயா தன்னுடைய நாடகத்தை அவங்க போட ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆமாம் கார்த்தி, நீங்கள் சொல்கிறதுலாம் உண்மைதான், என்கிட்ட மகேஷ் அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டார் அப்படிங்கவும் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கார்த்தி கேட்கும் போதே இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த சிவனாண்டி தான் அப்படின்னு சிவனாண்டி மேலே பழிய சுமத்துறாங்க. என்னது சிவனாண்டியா, நீங்கள் என்ன சொல்ல வரீங்க கேட்கும்போது, ஆமாம் சிவனாண்டி தான் உங்கள் மேலே பழிய சுமத்த சொல்லியிருக்கிறாரு, அதாவது அவர் மகேஷை போட்டு அடித்து அவர் தூக்கிட்டு போயிருக்கிறாரு, ஆனால் உங்கள் மேலே பழிய சுமத்தி இந்த நிச்சயார்த்தத்தை நிறுத்ததுக்காக இந்த மாதிரிக்கெல்லாம் அவர் தான் திட்டம் போட்டிருக்கிறாரு அப்படிங்கவும் இதை ஏன் நீங்கள் அங்கே வச்சு சொல்லலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு கார்த்தி கேட்கும்போது, அப்படி நாங்கள் உண்மையை சொல்கிறதுக்காக தான் நாங்கள் 2 பேரும் சாமுண்டீஸ்வரிட்ட சொல்கிறதுக்காக தான் வந்தோம், ஆனால் கடைசியில் என்ன நடந்துச்சுன்னா சிவனாண்டி என்னை மிரட்ட ஆரம்பிச்சிட்டான், நீ மட்டும் நான் பண்ணின உண்மையை நீ சொன்னேன்னா உங்கள் 2 பேருக்குள்ள தப்பான ஒரு உறவு இருக்குது அப்படிங்கிறது அப்படின்னு சாமுண்டீஸ்வரிட்ட நான் ஒரு பொய்யான கதையை நான் கட்டி விட்டுருவேன், அவங்களும் அதை நம்பிடுவாங்க அப்படின்னு சிவனாண்டி எங்களை போட்டு மிரட்டினா, அதனால தான் உன் மேலே நாங்கள் இந்த மாதிரிக்கு தப்பான ஒரு பழைய சமுத்திர மாதிரிக்கு நடந்து போச்சுது அப்படின்னு மாயா சொல்லி அழுது நடிச்சிட்டு இருக்கவும் உடனே மகேஷ் பார்க்குறாங்க, பரவாயில்லையே மாயா நல்லாவே ட்ராமா போடுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரிக்கு மகேஷும் நடிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆமாங்க, அப்படிதான் சிவனாண்டி என்கிட்ட மிரட்டுனா, உங்கள் மேலே பழைய சுமத்தலைன்னா எங்களுக்குள்ள ஒரு தப்பான உறவு இருக்குது அப்படின்னு சாமுண்டீஸ்வரிட்ட சொல்லிடுவேன்னு சொல்லி எங்களை மிரட்டுனா, அதனால தான் உங்கள் மேலே இந்த மாதிரிக்கு நான் ஒரு பழைய சுமத்தினேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி 2 பேருமே மன்னிப்பு கேட்குறாங்க. இதை கார்த்தியும் நம்பிடுறாங்க. அப்போ மாயா அழுதுகிட்டே சொல்கிறாங்க, எனக்கு என்னுடைய கணவர் போனதுக்கப்புறமா என் கொழுந்தன் தான் எனக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கிறாரு, அது மட்டும் இல்லை என் கொழுந்தை எனக்கு ஒரு தம்பி மாதிரி, எங்களுக்குள்ள இப்படி ஒரு தப்பான உறவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரிட்ட நம்புற மாதிரிக்கு நான் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டினா
கட்டினால தான் எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல. அது மட்டும் இல்லாமல் சாமுண்டீஸ்வரி வந்து ரொம்பவே கோடீஸ்வரங்க, நாங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டவங்க. அதனால் அவர் சொல்கிறது தான் அவங்களும் நம்புவாங்க. நாங்கள் என்ன பண்ணுறதுக்கு, பணம் காசு தான் எங்கிட்ட இல்லை. அதுக்காக இந்த மாதிரிக்கு மான மரியாதை இல்லாமல் நாங்கள் வந்து இருக்க முடியுமா? அதனால தான் உங்கள் மேலே பழைய சமுத்திரம் மாதிரி இருந்துச்சு, எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு மாயாவும் மகேஷும் வந்து கார்த்திகிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. கார்த்தியும் வந்து அப்படியா, இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கா, நான் நினச்சேன் சிவனாண்டி தான் இந்த மாதிரிலாம் செய்திருப்பான்னு சொல்லிட்டு நானும் நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி இவங்க 2 பேரையும் ரொம்பவே நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு கார்த்தி அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சாமுண்டீஸ்வரியோட வீட்டை தான் காட்டுதாங்க. அப்போ மேனேஜர் வந்து சில பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. உடனே மயில் வாகனை கேட்குறாங்க, என்னது கொண்டு வந்துருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கார்த்தி வந்துருந்தாங்க. என்ன மேனேஜர் என்ன எடுத்துகிட்டு வந்துருக்கிறீங்க அப்படிங்கும்போது, இல்லை அன்னைக்கு நிச்சயத்தை நடந்ததில்ல, அப்போ வந்து மண்டபத்தில் சில பொருளெல்லாம் நீங்கள் வச்சுட்டு போயிட்டீங்க, அதான் கொடுத்துட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படிங்கப்போ அதை கொடுத்துட்டு உடனே அங்கேருந்து கிளம்பி அவங்க போயிருந்தாங்க. அப்போ கார்த்தி மயில் வாகனம் அது என்னன்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ பார்த்தோம்னா ஒரு புடவை இருக்குது. இது என்னது புடவை வச்சிருக்கிறாங்க, நம்ம வீட்டில் உள்ளவங்க தான் வச்சிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லும்போது உடனே வந்து மயில் வாகனம் சொல்கிறாங்க, இல்லையே நம்ம வீட்டு பெண்களோட புடவையெல்லாம் கிடையாது, இது வந்து மகேஷோட அண்ணி மாயா கட்டின புடவையாச்சு அப்படின்னு அவங்க சொல்லவும் உடனே வந்து கார்த்தி அதை எடுத்து பார்க்குறாங்க. பார்த்ததுமே கார்த்தி அதிர்ச்சி அடைகிறாங்க. ஏன்னா அந்த டாக்டரோட பொண்ணு இருக்காங்களா, அந்த பாப்பா சொன்ன கலரும் இந்த புடவையும் ஒன்று போல இருக்குது. அப்போ இது மாயா தான் கட்டியிருந்தாங்களா அப்படின்னு கார்த்தி கேட்கும் போது ஆமாம் மாயா கட்டின புடவை தான் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து கார்த்திக்கு வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த பாப்பாவோட கையை வந்து அந்த ஃபேனுக்குள்ள வந்து மாட்ட வச்சுது இந்த லேடி தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப்பா சொல்லியிருக்கிறாங்க. நான் முகத்தை தான் பார்க்கலாங்க, ஆனால் வந்து இந்த புடவை கலர் வந்து இதுதான் அப்படின்னு சொல்லவும் அப்போ எதுக்காக அவங்க இந்த மாதிரிக்கு பண்ணினாங்க? அப்போ மாயாட்ட வந்து நம்ம கேட்கும் போது மாயாவும் மகேஷும் அழுது நடிச்சாங்களே, எல்லாத்துக்கு காரணம் சிவனாண்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி நினைக்கிறாங்க. அப்போ மாயாவும் மகேஷும் சொன்னது எல்லாமே பொய்யா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து யோசனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அடுத்து கார்த்தி என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.